எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பையாக. அப்ப கர்த்தர் எதுக்கு உங்களை என்னை ரட்சிப்பை கொடுத்து இந்த பூமியில வச்சிருக்கிறார்னா, ஏதோ ஃபீல் குட் வாழ்றதுக்கு அல்ல, ஏதோ சண்டே ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு அல்ல, நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய தசம பாகம் காணிக்கை, அது தட் இஸ் a பார்ட் ஆஃப் சர்ச் லைஃப். ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறாருங்க? there is a முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கு தேவன் வைத்து இருக்கிறது. என்னன்னா, அவர் சொல்றார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். என்ன போன இருக்கிறாருங்க? when you read the 17th verse, son of man, I have made you a watchman. உங்களை என்ன வச்சிருக்கிறாருங்க? சோ இந்த வார்த்தைகளை எசேக்கியேலுக்கு தேவன் இது சொல்லும் போது, எசேக்கியேல் இஸ்ரவேல்ல இல்ல, அவர் எருசலேம்ல இல்ல, he was in the captive, பாபிலோன்ல இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் ஆவிக்குள்ளாகி he wanted to take the gospel. தேவனுக்கு என்னங்க, தன்னுடைய ஜனங்க இஸ்ரவேல் மக்களுக்கு என்னங்க ஒரு செய்தியை கொடுக்கணும். So he wanted to save. அப்போ அவர் என்ன பண்றாருங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு சில காரியங்களை வைப்பாரு. எசேக்கியேலுடைய ஊழியத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஊழியம். நீங்க படிச்சீங்கன்னா, நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், இட் வாஸ் நாட் ஈஸி. சோ அதனால என்ன பண்றாருங்க? கர்த்தர் அவன் ஆவிக்குள்ளாகி அவன் என்ன பண்றாரு? பல இடங்களுக்கு கொண்டு போகிறத பார்க்கலாம். அங்க பாபிலோன்ல இருந்து அங்க இருந்து அவர் எருசலேமுக்கு transfer him in the spirit. அங்க போய் பல காரியங்களை பார்க்க வைக்கிறத நாம் பார்க்கிறோம். So it means God has a plan. God நமக்கெல்லாம் எரேமியா 29ல நம்ம படிக்கிறோம், தேவனுக்கு ஒரு பிளான் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. நம்ம ஜெபி கேட்கிறோம், இட்ஸ் குட், God has a plan. பட் அதுல ஒரு பிளான் என்ன தெரியுங்களா? God உங்களை என்னையும் தேவன் ஒரு வாட்ச்மேனா வச்சிருக்கிறாரு. அந்த வாட்ச்மேனுடைய வேலை என்னங்க? அவர் சொல்லுவார் என்ன வேலை வச்சிருக்கிறாரு? ஹல்லேலூயா. நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு? எச்சரிக்கிறதுக்கு. So it means ஒரு தேவன் எங்க இருந்து இந்த வார்த்தை அனுப்புறாருங்க? எருசலேமில இருந்து வேதம் சொல்லி எருசலேமில் தான் உலகம் எங்கும் போகணும். ஆனா இப்ப சிறையிருப்புல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எங்க மாற்றம் வரணும், முதல்ல மாற்றம் வர வேண்டிய இடத்துக்கு நீ கொண்டு போப்பா என்று சொல்லி எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்குறதை நாம் பார்க்கலாம். சோ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்க? டு டேக் தி காஸ்பல். நாம ஜெபிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு யூ ஹாவ் டு டேக் தி காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம எப்ப எங்க போனாலும் சுவிசேஷம் சொல்லும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க கடன் பிரச்சனை நீங்க, உங்க வியாதி நீங்க, உங்களுக்கு இது நடக்கும், அது நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்லல. I am not against those things. ஆனா ஒரு காரியத்தை நம்ம மறந்து வாழுகிறோம். என்ன மறந்து வாழுகிறோம்னா, we don't அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற பழக்கமே நமக்கு இல்லாம இருக்கிறது. அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லாம இருக்கிறது. என்ன வார்னிங்? அடுத்த வசனம் சொல்லும், அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சாகவே சாகவாய் என்று துன்மார்க்கனுக்கு சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக, அவனை உயிரோடு காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனுக்கு எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல சாவான், அவன் இரத்த பழியை உன் கையில கேட்பேன். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம we tell people, நம்ம சுவிசேஷம் சொல்றோம், நம்ம ஆசீர்வாதம் வியாதி இதெல்லாம் நல்லா ஆகும், பட் அவங்க ஆத்மாவை குறித்து எத்தனை பேர் நம்ம how much worried you are about the souls of those people? ஆத்மாக்கள் எல்லாம் என்னுடையது என்று சொல்ல, தேவனுடைய மனசுல என்னங்க இருக்குது? இந்த ஆத்மா செத்து நரகத்துக்கு போக கூடாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றது நல்லதுதான். But have you the guts to tell the people? நீங்க சந்திக்கிற மக்களை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிற தைரியம் இருக்கிறதா? என்ன சொல்றாங்க? உங்க ஆத்மா தேவனுக்குரியது.
Hallelujah. There are only two places on the, நீ மரிச்ச பிறகு ரெண்டு இடம் இருக்குதுப்பா. ஒன்னு நரகம் இருக்குது, ஒன்னு பரலோகம் இருக்குது, இல்ல சொர்க்கம் இருக்கிறது. இந்த பரலோகத்துக்கு போனா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், நீ நரகம் கேரண்டின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்குதா? We talk about Jesus. எனக்கு நன்மை செஞ்சார். ஆனா எல்லாத்திலையும் நன்மையிலும் நன்மை, டாப்பான நன்மை என்ன தெரியுமா? அவர் என் ஆத்துமாவை ரட்சித்து இருக்கிறாரு. அவர் என் ஆத்துமாவை ரட்சித்து இருக்கிறாரு. நாம நினைக்கலாம் ஏதோ பழைய ஏற்பாடுல தான் அப்படி இருக்குதுன்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பூமியில இருக்கிற வேலையில யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அங்க என்ன சொல்றாருங்க? நிக்கோதோமு வராரு, நிக்கோதோமோட பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். ஏமன் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், 16ஆம் வசனத்துல இருந்து. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாரு 15ஆம் வசனத்துல இருந்து, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சோ ரட்சிப்பு இயேசுவினால் வரும் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்துல இங்க படிச்சீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. நீங்க சொல்லி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா, இஸ் ஆல்ரெடி பீன் ஜட்ஜ்ட். முப்பத்தி 6ஆம் வசனத்தில் அதுல குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். Do you understand it? See, நம்ம உலகத்துல இருக்கிறோம். We want to have a good reputation. நமக்கு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். I have lived அது போல ஒரு வாழ்க்கை பல வருஷங்களாக நான் வாழ்ந்திருக்கிறேன். I achieved nothing. சொந்தங்கள், பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் எல்லா இடத்துலயும் I wanted a good reputation. I had that reputation. அந்த ரெப்புடேஷன் அவர்களை ஆத்துமாவை, என்னுடைய நல் வாழ்க்கை அவர்களை ரட்சிக்க முடியாது. I have to tell about Jesus. நான் miserable, I failed ன்னு நான் சொல்லுவேன். So இத நான் எதுக்கு சொல்றேன்னா, I don't want you to be a failure. I miserably failed taking the gospel to the unreached, unsaved. இங்க இயேசு தேவன் என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு துன்மார்க்கனை பார்த்து அவன் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், அவர் டைரக்டா சொல்ல மாட்டார், உங்களை கொண்டு என்ன கொண்டுதான் சொல்லுவாரு. இயேசு அவரே சொல்ல முடியும். ஆனா என்ன பண்றாரு? He depends upon you and me. அவர் உங்களை என்னையும் சார்ந்து இருக்கிறார். Who will take this gospel? யார் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போவாங்க? யார் என்ன பத்தி சொல்லுவாங்க? இயேசு கிட்ட அதானே கேட்கிறாரு, யார் நம்முடைய காரியமாய் போவார்கள்? அவனை எச்சரிக்கலனா, if you don't tell them the consequences of rejecting Jesus, அது நான் என்கிட்ட கேட்பாராம், உங்ககிட்ட கேட்பாரு. So what mistakes I've done, one day I have to answer God. I cannot escape God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான். How much importance you are giving for the soul which is God's. ஆத்மாக்கள் உங்களுடையது இல்லைங்க. உங்க சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நண்பர் எல்லாம் இருக்கலாம். But every soul doesn't belong to you. That soul belongs to God. அவர்கள் துன்மார்க்கத்தில் இருக்கும் போது, when I say துன்மார்க்கனா ஏதோ விபச்சாரம், வேசிதனோ, கொலை இப்படி பண்றது இல்ல. Rejecting Jesus, living in sin. பாவத்துல வாழுகிறவர்கள், விக்கிரக ஆராதனையில இருக்கிறவர்கள், if you have no guts to tell,
அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ரத்த பழியை நான் உன்னிடத்துல கேட்பேன். நான் சொல்லலனா 19ஆம் வசனத்துல, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை ஆகாத வழியை விட்டு திருமாவன் போவனாகில் அவன் தன் துன்மார்க்கத்துல சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நோ காம்ப்ரமைஸ். You are separate. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள்னு தெரிஞ்சுக்கணும். You are destined for heaven நினைச்சுக்கணும். You are called. மற்றவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வேலை உங்களுடையது, என்னுடையதா இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கணும். அந்த பரலோகத்தின் முக்கியத்தை தெரியணும். அது அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு சொல்லும் போது நீங்க அவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, விடுதலை கொடுப்பாருன்னு சொல்றது மாத்திரம் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள அந்த கான்சிக்வன்சஸ் கூட சொல்ல நமக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ ஏற்றுக்கொள்றதுலையோ அது அடுத்தது. என்ன இப்படி வச்சிருக்கிறாரு, என்ன அப்படி வச்சிருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏழையா இருந்தேன், இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டிருக்கிறேன். நான் ஒரே ரூம்ல இருந்தேன், எனக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்திருக்கிறாரு. நான் சைக்கிள்ல போனேன், நடந்து போனேன், எனக்கு இப்ப காரை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் உலகத்தோடு வந்ததுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உலகத்தோட போயிடும். It doesn't come with you to heaven. உன்னுடைய உண்மையை, உன்னுடைய உத்தமத்தை பார்த்து கர்த்தர் கொடுத்தாரு. அதுல உண்மையா இருக்கிறோமா கேள்வி. I have my responsibility is not to only to tell Jesus the seriousness of hell. நரகத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லணும். Once you go there is no return. அதுதான் நம்ம லூக்கால நான் கடந்த முறை கூட சொல்லி கொண்டிருந்தேன். லூக்கால என்ன சொல்லுதுங்க, 2 பேர் இருந்தாங்க. லாசர் இருந்தான், ஒரு செல்வந்தன் இருந்தான். 2 பேரும் ஒரு நாள்ல மரிக்கிற காலம் வருது. 2 பேரும் ஒரு ஆத்மாவை தேவன் தூதர்கள் வந்து கொண்டு போறாங்கம்மா. செல்வந்தன் சாகுறான், அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் கண் விழிச்சு பார்க்கும் போது என்ன பாக்குறாங்க, ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறான், அக்கினி தழல்ல இருக்கிறான், எரிந்து கொண்டு இருக்கிறான். தூரத்துல லாசர் ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறத பார்க்கிறான். அவன் கெஞ்சுவான். அப்ப ஆபிரகாம் சொல்லுவார், அப்பா நீ அங்க இருந்து இங்க வர்றதுக்கு, நாங்க இங்க இருந்து வர்றது, உன்கிட்ட வர்றதுக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. You cannot come. You cannot come. Every soul that dies without Christ, without மனம் திரும்பாமல், நீ இயேசு நீ சர்ச்சுக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், மனம் திரும்புதல் இல்லாம அவருடைய காரியத்துல எல்லா துன்மார்க்கமான காரியத்தை விட்டு ஒழியாம துன்மார்க்கத்திலே இருப்போமானால் you cannot have heaven. எல்லாம் இருக்குதுங்க பைபிள்ல. அடுத்த வசனம் சொல்லும், அப்படியே 20ஆம், அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரை வைக்கும் போது அவன் சாவான், அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்துல சாவான், அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. ஓ மை காட். நாம எவ்வளவு நல்ல காரியம் செய்திருந்தாலும், எவ்வளவு ஊழியம் பண்ணி இருந்தாலும், எத்தனை நன்மைகள் செய்திருந்தாலும், எத்தனை தான தர்மங்கள் பண்ணிருந்தாலும், நான் ஒரு நாள்ல இருந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை விட்டு திரும்பி பாவத்துல விழுந்து போவேனானால், இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவன் செய்த நீதியின் காரியம் நினைக்கப்படுவதில்லை. சபை தெரிஞ்ச ரட்சிக்கப்பட்டவங்க பாவத்துல இருக்கும் போது, அசுத்தம் இருக்கும் போது அவர்களை நீங்க வார்ன் பண்ணல, ஆண்டவர் சொல்லி அவர்கள் தவற சுட்டி காட்டலனா, பைபிள் சொல்லுது they will die, I will require. அந்த ரத்தத்தை உங்ககிட்ட கேட்பேன், நான் ரத்த பழியை உன் கையில கேட்பேன். 21ஆம் வசனம், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீ உன் ஆத்துமாவை தப்புவிப்பா என்றார். அவ்விடத்தில் ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்காக தான் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், மீட்ரை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், சபையை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா,
ஆண்டவருடைய வசனம் சொல்லும், ஒரு வீட்டுல ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், வீட்டையே ரட்சிப்பேன். அது நிஜம்தான். பட் யூ ஹேவ் டு டெல் them the gospel, the seriousness. ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது பெருசல்ல. நீ ஏற்றுக்கொள்ளலன்னா இதுதான் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் நடக்கும். நரகத்துக்கு போனோமா, we don't talk about hell. நமக்கே பயம், அதனால பேசுறது கிடையாது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் சொல்லுவாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சரச காய்களை தின்றால் பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். இதா எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படி அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரில் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரித்து வட்டிக்கு கொடாமல் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விளக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பாயானால் அவனே நீதிமான். ஹல்லேலூயா. அவனே நீதிமான். ஆண்டவர் இலவசமா நீதிமான் ஆக்குறார். அவருடைய ரத்தத்தினால நீதிமான் ஆக்குறார். இயேசு மேல இருக்கிற விசுவாசத்தினால நீதிமான் ஆக்குகிறார். பட் நீதிமான் ஆக்கப்பட்ட போது பிறகு you have to live this lifestyle. அடுத்து சொல்லுவாரு, ஆனாலும் அவன் குமாரன், அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கல்லனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளை ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையான ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை எடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாகவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். ஒரு குடும்பத்துல இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்றாரு. அப்பா ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் பரிசுத்தத்தோட தன்னை காத்து கொள்ளும் போது only he can go to heaven, not everyone. நீங்க படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுவார் அந்த குடும்பத்துல, ஹல்லேலூயா, as a son, அப்பாவுக்கு மகனுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை, it means to everyone. அவர் சொல்லுவாரு, துன்மார்க்க என்ன பண்ணுவான்? தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். சோ என்னுடைய ஆத்மா பிழைக்கணும்னா I have to listen to God, do according to தேவன் சொன்ன வார்த்தையின்படி வசனத்தின்படி நான் வாழும் போதுதான் I can make the soul live again. 33ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுலயும் 7ஆம் வசனத்தை, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினால வார்த்தை கேட்டு என் நாமத்தினால அவர்களை எச்சரிப்பாயாக. சேம் திங் 3ஆம் அதிகாரத்துல சொன்னது இங்க அகெயின் God will என்ன பண்ணார்? திரும்ப சொல்லுவார். அந்த மனம், இட்ஸ் கால்ட் ரிப்பென்டன்ஸ். மனம் திரும்பி வந்து நீ வாழும் போது நீ மன்னிக்கப்படுவாய். அதுல 14ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. பின்னும் சாகவே சாகவே என்று துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தன் வாங்கின அடைமானத்தையும் தன் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடிக்கு ஜீவ பிரமாணங்களில் நடந்தார். அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாய் நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயம் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. These are the words in the Bible. It's not my word.
இன்னைக்கு how importance for us. ஒரு பெரிய பொறுப்பு தேவன் என்ன பண்ண இருக்கிறாருங்க, ஒரு காவலானாக உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுவார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுவாருங்க, எசேக்கியேலை பார்த்து சொல்லுவாரு, இப்படி எல்லாம் காரியம் நடக்கும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அங்க சொல்லுவார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனையும் அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். எசேக்கியேலுக்கு சொல்றாரு. யாருங்க? The chosen one, ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, they are living ஒரு பயங்கரமான மோசமான வாழ்க்கையில வாழுகிறாங்க. அப்போது ஆண்டவராகிய தேவன் கேட்கிறாரு, is there someone who can stand in the gap and அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, you have to take the gospel and tell them. அவங்க பாவத்தை சொல்லணும், அவங்க அக்கிரமத்தை அவங்களுக்கு உணர்த்தணும், எச்சரிக்கணும். Who's there? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல தேவன் மோசேயோட பேசுறாரு. அவர் சொல்றார், இறங்கி போ, உன் ஜனங்கள் உன்னை அங்க கெடுத்து கொண்டார்கள். அவர் சொல்றார், மோசே ஒரு நிமிஷம் ஒதுங்க, நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். மோசே மன்றாடி கொண்டு இருக்கிறார், ஆண்டவரே சும்மா ஒத்துப்பா, நான் அழிச்சிடுறேன்னு. மோசையுடைய ஜெபம், ஆண்டவரே உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், நீங்க வெளியே எகிப்தின் அடிமை தினத்துல இருந்து கொண்டு வந்தவங்களை அழிச்சிட்டீங்களேன்னு சொல்லுவாங்களே. அவர் நிக்கிறார், திறப்புல நின்று சொல்றார், திறப்புல நிற்கிறது நான் இதுதாங்க, வேண்டாம் ஆண்டவரே வேணாம், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க, அவர்களுக்கு இறங்கும். ஒன் மோர் சான்ஸ். அத நீங்க சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்துல நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்க 21ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. அங்க இந்த சங்கீதத்துல யாத்திராகமத்துல எழுதப்பட்டது இங்க சொல்லப்பட்டு இருக்கும். அவங்க என்னென்ன இஸ்ரவேல் மக்கள் செய்தாங்கன்னு 20ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனத்துல இருந்து அவர்கள் சங்கீதம் 106:19 அவர்கள் ஓரேபில ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்காக மாற்றினார்கள். எகிப்துல பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்துல அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையில பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராக தேவனை மறந்தார்கள். அப்பொழுது என்ன நடக்குதுங்க, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும்படிக்கு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ஹல்லேலூயா இச்சிக்கப்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை எழுதப்பட்டு இருக்கும். மோசஸ் ஸ்டுட் இன் தி கேப். இங்கதான் ஜெபம் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுதுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கதறோம், எத்தனை பேர் அழுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேஷனோட ஜெபம் பண்றோம். God is watching. ஏசாயால கூட ஒரு வசனத்தை வாசிங்க. I want you to look to Isaiah chapter 59. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா Isaiah chapter 59. Hallelujah.
14ஆம் வசனத்துல நீங்க 1ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா நிறைய காரியம் இருக்கும். 14ஆம் வசனத்துல வரும்போது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியில இடறி, யதார்த்தம் வந்து சேரா மாட்டாமற் போயிற்று, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவர், ஆனால் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆகையால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணித்து ரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைக்கு முன்பாக பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களின் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஜருக்கு தக்க பலனை, தீவுகளுக்காக பலனையும் சரி கட்டுவார். கிரியை தக்க பலனை கொடுப்பாரு. God is watching. யார் தரப்புல இருப்பாங்க? அவர் தெர தேடினப்பா, ஒருவரும் இல்லை என்று கண்டாராம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்ல. என்னத்தை விண்ணப்பம் பண்றாங்க? ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை கொடுங்க, அந்த தைரியத்தை கொடுங்க. To tell the people the seriousness of the soul. ஆண்டவரே அவங்க அக்கினிக்கு போயிருவாங்களே, நரகத்துக்கு போயிருவாங்களே, அந்த பாரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. Hallelujah. The church has become passive. இன்னைக்கு ஊழியங்கள் பாசிவ் ஆயிருச்சு. It's all about materialistic thing. உலகத்தை காட்டி 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 நாங்க என்ன பண்றோம்? மக்களுடைய ஆத்மாவை நரகத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறோம். We are teaching about luxury, wealth. How serious? ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு கூட ஆத்மா மேல கரிசனை இல்ல. ஆத்மாக்கள் எதுவோ நினைச்சு கொண்டிருக்கிறோம். God says ஆத்மாக்கள் என்னுடையது. எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்க? We don't talk about the seriousness of hell. நரக அக்கினியை குறித்து நாம பேசுறது கிடையாது. Because we are afraid. நமக்கே கேரண்டி இல்ல பரலோகத்துக்கு போவோமான்னு. Because we live. நாம வெளியே ஒன்னும் உள்ள ஒன்னா இருக்கிறோம். எத்தனை வேஷம் போடுகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்கிற வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு சர்ச்சில் என்ன பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணும், பாஸ்டரேட் கமிட்டி என்ன அப்ரிஷியேட் பண்ணும். But we are least bothered about என்னுடைய ஆத்மா, என் குடும்பம், என் மனைவியுடைய ஆத்மா, என் பிள்ளைகளுடைய ஆத்மா குறித்து எத்தனை பேர் கவலையா இருக்கிறீங்க? How worried are you? If tomorrow நாளைக்கு மரணம் வருமானால், do you have that guarantee that you will go to heaven? உங்க ஆத்மா கர்த்தருடையது, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறதா உங்க ஆத்மா? ஆத்மா இந்த ஆத்மா கர்த்தருடைய கரத்துல இருக்கணும்னு ஆண்டவர் சொன்ன வசனங்களின் 18ஆம் அதிகாரத்துல சொன்னபடி, 33ஆம் அதிகாரத்துல சொன்னபடி, it should do according, it should live according to the word of God. தேவன் கற்பித்த கற்பனைகளின்படி வாழணும். துன்மார்க்கத்துல நடக்க கூடாது. பாவத்தை வெறுக்கணும், பரிசுத்தத்தை நாடணும். Hallelujah. D.L. மூடி என்ற ஒரு தேவ மனுஷர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையை நான் படிக்கும் போது எத்தனை முறை நான் யோசிச்சிருக்கிறேன், இப்படி நம்மளால வாழ முடியுமான்னு. Hallelujah. He was so crazy about Jesus. அவருடைய ஆத்மாவுடைய சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியும். அவர் தெருவுல போய் கொண்டிருந்தாலும் யார் தெருவுல பார்த்தாலும் அவர் சொல்லுவாராம், "Hey man, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறியா? நீக்கு மரித்தா what will happen to you? இயேசு இல்லைன்னா நரகத்துக்கு போவேன்." He never bothered. மனுஷன் என்ன சொல்றான்னு கவலைப்படல. இந்த ரோட்ல இந்த முக்குல தான், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற முக்குல இருக்கிற மனுஷனை கூப்பிடுவாராம், "ஏ மேன், இந்த சட்டை போட்டு இருக்கிறியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா?"
உன் ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போகுமா? இல்ல மனம் திருவு. ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை தெருக்களில் அவர் ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல். They used to weep, they used to cry about their sinful life. He never bothered what people are going to say. இன்னைக்கு நம்ம ரொம்ப பாதர் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் சொந்தங்கள் வரமாட்டாங்க, என் உறவுகள் வரமாட்டாங்க, என் நண்பர்கள் வரமாட்டாங்க, என்னை விட்டு you need them. நிச்சயமா நமக்கு அவர்கள் தேவை. பட் சொல்ல வேண்டியது நீங்க சொல்லலன்னா இன்னைக்கு உங்ககிட்ட வராம போயிடலாம், நாளைக்கு அவர்கள் இயேசு கிட்டே வராம போயிட முடியும். We know that seriousness. எவ்வளவு ஹெசிடென்ட்டா இருக்கிறோம் நாம இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் தான் நம்ம கலங்கி போகிறோம், தவிச்சு போகிறோம். We just go out of focus. தேவனிடத்திலிருந்து உலகத்துக்கு போயிடுறோம். எத்தனை பேர் இன்னைக்கு இன்னும் still living in the flesh? You can pray. இந்த ஜெபம் எப்ப வல்லமையா தெரியுமா இருக்கும்? You have to die. You have to die inside. உன் ஜெபத்தை கேட்டு ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுன்னு சொல்றது அல்ல. உங்க ஜெபத்தை கேட்டு, என் ஜெபத்தை கேட்டு இப்படி பயங்கரமா சொல்றானே, இப்படி பயங்கரமா ஜெபம் பண்றானே, பயப்படுத்திட்டானேன்னு சொல்லக்கூடிய அந்த தருணம் வரணும். டிஎல் மூடி அதான் செஞ்சாரு. இந்த நாட்கள்ல ஒரு டேவிட் பிரைனார்ட் என்ற ஒரு மிஷனரி இருந்தாரு. தன் 28 வயசுல அவர் மரிச்சிட்டாரு. அவருக்குள்ள he had an encounter with God. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கும் பல ஊழியக்காரருக்கு, எனக்கும் இல்ல உலகத்துல பல மரிச்சு போன தேவ மனுஷருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? They caught the heart of God. அவர்கள் தேவனுடைய இருதயத்தை பிடிச்சிட்டாங்க, தேவனுடைய இருதயத்தை பார்த்துட்டாங்க. அவர் எத்தனை ஆத்துமாக்கள்ல தேவனை அறியாத மரிக்கும் போது அவர் எத்தனை துக்கப்படுகிறார் என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. So they moved in passionately. டேவிட் பிரைனார்ட் என்ன பண்றாங்க? தன் வாலிப வயசுல இயேசுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். He had a vision. என்னங்க? ரெட் இந்தியன்ஸ், சிவப்பு இந்தியர்கள் எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும். பிகாஸ் they were living in பயங்கரமான பாவத்துல இருந்தாங்க. பயங்கரமான பாவம், விபச்சாரம் எல்லாமே எப்படி இருந்துச்சுங்க? கொலை, கொள்ளை. இட் வாஸ் காமன் திங் அவர்களுக்குள்ள. அவர்களுக்கு விரசம் கிடையாது, பயம் கிடையாது. அவரை பார்த்தாரு. அவர்களை பார்த்த இந்த மனுஷன், இந்த வாலிப என்ன பண்ணாங்க? He dedicated himself. He cried to God. He prayed to God. இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, இந்த ரெட் இண்டியன்ஸ் ரட்சிக்கப்படணுமே. அவர் தூங்கும் போது கூட எப்படி இருக்குமா? திடீர்னு நடுவுல அந்த என்ன முழுக்க அவர்கள் என்ன ரட்சிப்பு, சிவப்பு இந்தியர்கள் ரட்சிக்கப்படணும். He was not able to sleep peacefully because it was tormenting him. செத்து போனா நரகத்துக்கு போயிருவாங்களே, செத்து போனா நரகத்துக்கு போயிருவாங்களே. When he was in the George Whitefield, அவருக்கு ஒரு தலைவனாக இருந்தாரு. ஜார்ஜ் வைட்ஃபீல்ட கொண்டு அமெரிக்கால எழுப்பதெல்லாம் கொண்டு வந்தார். பட் இந்த ரெட் இண்டியன்ஸ் மத்திய நடுவுல இந்த டேவிட் பிரைனார்ட கர்த்தர் வச்சாரு. He struggled, he lived in pain. அவர் கொஞ்சம் வருஷத்துல அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? டிவி வந்துருச்சு. அப்ப அந்த காலத்துல டிவிக்கு மருந்து கிடையாது. அந்த டிவி வியாதியிலே he used to go, மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும், ரத்தமா வாந்தி எடுப்பாரு. He used to cry for the souls. இரவெல்லாம் அழுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. காலையில போய் அந்த மக்களை சந்திப்பாரு. He used to take the gospel of Jesus. ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லுவாரு. Your soul is precious ன்னு சொல்லுவாரு. எத்தனையோ முறை he went to the
மரண இருளுக்குள்ள கடந்து போய் வந்தாரு. He became so sick. அந்த வியாதியின் கொடூரத்துல கூட he was thinking about the Red Indians. எப்படியாச்சும் அவர்களுக்கு சுவிசேஷம் போகணுமே, எப்படியாச்சும் அவங்க ரட்சிக்கப்படணுமே. He longed to take the gospel. சில வேளையில் அவரை போக கூட முடியாது. ஆனா இருக்கிற கொஞ்ச நஞ்ச பலத்தை வைத்து கொண்டு என்ன பண்ண, இன்னைக்கு இருக்கிற போல லக்ஸுரி இல்ல, நமக்கு டிராவல் பண்றதுக்கு கேப் இல்ல, ஆட்டோ இல்ல, எதுவும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா குதிரை மேல போனோம். He has to ride on the horse. வசதி இல்ல. Sometimes they had to walk for miles together to take this blessed gospel. So he went. அந்த பலவீனத்தில் நடுவில் கூட he took the gospel of Jesus to the Red Indians. இன்னைக்கு நாம பார்க்கலாம், அமெரிக்கால இருக்கிற முக்காபாக most of the Red Indians are saved. இன்னைக்கு அவர்களுக்கு Red Indians கிடையாது. They are called American citizens. அவர்களை பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம், வித்தியாசமா இருப்பாங்க. இந்த டெக்சாஸ்ல எல்லாம் முக்காபாக Red Indians இருப்பாங்க. ஹல்லேலூயா. சோ அந்த மனுஷன் விதைத்த அந்த 28 வயசுல he died preaching the gospel, telling about Jesus, the seriousness of soul. தேவன் அவரை எடுத்துக்கொண்டாரு. இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் அங்க ரட்சிக்கப்பட்டிருக்கு, பல திருச்சபைகள் உருவாயிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அமெரிக்கால என்ன இருக்குது, உலகமெங்க அமெரிக்கால மாத்திரம் அல்ல, எசேக்கியேல்ல எழுதப்பட்டதுதான். நீதிமான் துன்மார்க்கமா மாறிட்டான். ஹல்லேலூயா. நீதிமான் நீதி செய்யறதை விட்டுட்டான், பாவத்துல வாழ ஆரம்பிச்சுட்டான், அசுத்தத்துல வாழ ஆரம்பிச்சுட்டான். But there is no one to tell about the seriousness of hell over there. யூரோப்ல அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. Every sin in ஒண்ணுக்கு ரோமர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. It's just prevailing through the nations. Homosexuality, lesbian, everything is there. இன்னைக்கு திருச்சபை கேக்குது, என்ன தப்பு, ஆணோட ஆண் திருமணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? There are certain churches திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. மரித்து போன போப் சொன்னாரு, the Bible is outdated. Today, do you know the seriousness? இன்னைக்கு டுடே இஸ் தி வேர்ல்ட். இன்னைக்கு எசேக்கியேல் 3:18-33 படிச்சீங்களா? இன்னைக்கு இருக்கிற உலகம் அதுதாங்க. நீதிமானுக்கு எச்சரித்தால் அவன் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லைங்க. நீதிமான் பாவம் செய்யும் போது அதுல என்ன தப்பு இருக்குது? he points to the ஊழியக்காரங்களை எல்லாம் காட்டுறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், நான் பண்றதுல தப்பு என்ன இருக்குதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல we are bothered about only about ourselves. நம்ம குறிச்சு தான் நமக்கு கவலை, நம்ம குறிச்சு முக்கியத்துவம். But nobody thinks about God is weeping. தேவன் அழுது கொண்டு இருக்கிறார், தேவன் துக்கத்தோடு இருக்கிறார். ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது, நீதிமான் பாவத்துல மூழ்கி போயிருக்கிறான். Nobody is concerned, nobody prays, nobody stands in the gap, and nobody preaches to the people. நீதிமானுக்கு சொல்றதுல, நீதிமான் நீ பாவம் செய்யறன்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா போதும் நினைக்கிறோம், கூட்டங்களுக்கு வந்தா போதும் நினைக்கிறோம். டுடே நான் இதை
if I'm preaching about this, it means God wants us to change. God wants us to become serious. அவருடைய கண்கள் வழியாய் நம் ஆத்துமாக்களை பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. உங்க சபையில இருக்கிறவங்க when they are living in sin, are you happy for that? அவங்க மேல குறை சொல்லி கொண்டு இருக்கிறோமா? அவங்கள பின்னாடி அவங்கள பத்தி பேசி கொண்டு இருக்கிறோமா? இல்ல முகத்துக்கு நேரா சொல்றோமா நீங்க செய்கிற தவறா இருக்கிறது, உங்க வழி தவறா இருக்கிறது, உங்க பாதை தவறா இருக்கிறது, you will be thrown into pit of hell ன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமா? இன்னைக்கு நாசுக்காக சொல்லணும். Jesus never preached. ஆதி அப்போஸ்தலர் அப்படி பிரசங்கம் பண்ணல. இயேசு வந்து பிரசங்கம் பண்ணாரு, கடிந்து கொண்டாரு. ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை பத்தி பேசினாரு. அதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதப்பட்டது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு 3ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது, ஊழியக்காரங்க எழுதப்பட்டு இருக்கிறது. If you don't live according to the word of God, தேவனுடைய வசனத்தின்படி வாழாம போவோமானால், மன விருப்பத்தின்படி வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம வருவோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Do you know the seriousness? நான் ஊழியம் செஞ்சு அந்த டைட்டில் வாங்குறதுக்கு ஐ எம் நாட் ரெடி ஃபார் தட். எவரு போய் ஆசைன்னு தெரியுங்களா? உத்தம ஊழியக்காரனே, கம் இன்டு மை, என் இளைப்பாறுதலை பிரவேசி. அதுதான் நான் விரும்புறேன், அதை தான் நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை முறை நான் யோசிச்சிருக்கிறேன், ஐயோ எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் இழந்து போனேன் அன்னைக்கு. For good name sake, எனக்கு நல்ல பேர் வரணும், நல்ல என்னை பார்த்து எல்லாம் நல்லவன்னு சொல்லணும். அவங்க என்ன நல்லவன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? I know they have, அந்த ஆத்துமாக்கள் இன்னைக்கு when I think it, I live in guilt. என்ன ஆயிருப்பாங்க? Today if you are living like that, let you உங்க லைஃப் மாறட்டும். Turn to God. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க மனம் திரும்புங்க. Come back to God. We don't have much time. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார் சீக்கிரத்துல. இந்த உலகத்துல எல்லா அடையாளங்களும் அதான் அவருடைய வருகை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. If Jesus comes, என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு? இல்லைய மரணம் சீக்கிரத்துல வந்து நான் அவர் தேவ சமூகத்துக்கு what would Jesus will tell? நான் அப்ரிசியேஷன்ல இருப்பேனா, ரிஜெக்ஷன்ல இருப்பேனா, எந்த லிஸ்ட்ல நான் இருப்பேன் எனக்கு தெரியாது. எந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? Do you know that? Are you ready to meet your Lord? தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Hallelujah. Do you have that guarantee? பவுல் சொன்னது போல நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, அதை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுப்பார், அந்த நாள்ல கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா?
Even tonight in the Madhyana, if it has hurted you, I thank God. Let us come back to God. தேவனிடத்துல வருவோம், மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம், ஒரு புதிய வாழ்க்கை நாம் ஆரம்பிக்கலாம். ஆத்துமாக்கள் கர்த்தருடையதா இருக்கிறதே. ஒவ்வொரு ஆத்துமாவை பார்க்கும் போது இது கர்த்தருடைய ஆத்துமாவாச்சே, இது தேவனுடைய ஆத்துமாவாச்சே, அந்த துடிப்பும் அந்த ஏக்கமும் நமக்குள்ள வரட்டும். அந்த ஏக்கம் நமக்குள்ள வரட்டும். Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Hallelujah. With openness. இயேசுடைய நாட்கள், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல இருந்த மக்கள், வேத பாரில் பரிசேயரெல்லாம், they thought they knew everything. But Jesus rejected them for the arrogance, for rejecting God. மத்தியான வேலையில, can you come back to God? மனம் திரும்புவோமா? If you feel that God has spoken to you, மனம் திரும்புங்க. Submit yourself. Just repentance குள்ள வாங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பி வந்தா God will again take you into அவருடைய பல கரத்துல எடுப்பார், உங்களை பயன்படுத்துவார். Hallelujah.